போயிட்டு நீ வரவே போன் பண்ணி போன் பண்ணாரு என்ன சொல்லிருப்பாங்க. நான் 10 மணிக்கு வந்து சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்து பார்த்துட்டு செல் எடுத்து போனேன். வீட்டுக்கு போனேன் அக்கா வந்துருந்தாங்க. அக்கா வரலாறு போயிருந்தா கோயில் நாங்க பார்த்த காரணமே காரணம் செம்பிளி 3 மேல் செம்பிளி அவ்வளவுதான் பாத்ரூம்லயே உட்காந்து சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்தேன். பக்கத்துல பெரியவங்க அடைக்கிறாங்க இப்போ வாங்கிக்கிறாங்க. 3 பேர் போய் காலகாலத்தில் வாங்கிக்கிறாங்க. இதில் கறியெல்லாம் வெட்டி கொடுத்துருவேன். என்ன எத்தனை தடவை காப்பி குடிக்கிறீங்களாம்மா? பச்சை காப்பி குடிக்கணுமா? குதிக்கும் போது கொஞ்சம் சொல்லிட்டு குதிங்க. அப்பதான் நீங்க குதிக்கிறத படம் பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் மேடம். ரெடி மேடம். அதனாலதான் நான் சொல்லவே இல்லை. கவி பாப்பான்னு கூட்டல. ஆமா நான் அப்படி சரி இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படி பார்த்துட்டு போயிடல அப்படின்னு தான் நான் சொன்னேன். தம்பி விளையாட போயிட்டான். அவனுக்கு விளையாட தீட்டப்பளை பண்ணிட்டான். பாப்பா தீட்டுட்டான். அப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டேன். அது நல்லது அப்படித்தான் இருக்கணும். அப்ப நானும் அம்மாலாம் வந்துட்டு கதவை திறந்து அப்புறம் வெளியே கதவை திறந்து அப்ப கேட்டோம். இந்த நாய் ஏகப்பட்ட நாய் இந்திக்கார நாய் இருக்கிறாங்க. அப்படி அப்பா விட்டு போட்டு வரையப்படையும் போயிட்டு சண்டைக்கு நேரமாயிட்டு இருந்துச்சு. இவன் எது முன்னாடி அவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டான். அனுசானா அவனுக்கு கிரிக்கெட் போய் நிக்கிறதுக்கு எப்ப அவனுக்கு அவரு கிரிக்கெட் விளையாடுவார் இல்லைங்க. அவரு அப்புறம் அவர் வாரிசு அப்புறம் கிரிக்கெட் விளையாடுங்க. அப்புறம் அவர் ஒரு பேர் விளையாடுறது பார்த்துட்டேன் நீ. என்ன பார்த்து மோனத்தரமா பண்றீங்க? நீ அதிகம் பேசுற நான் ஆள மாத்திரம் அவங்க விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அடுத்த நம்மளே சேர்த்துருவாங்க. அதுக்காக அவங்க வெளியே வரதுக்குள்ள நல்லா குடத்தை விட்டு தூங்குற மாதிரி சத்தம் வந்தாலும் தூக்கம் வராதுன்னு தெரியல. பாரு எப்படி
நம்ம அவசரத்துக்கு அது போகுமா? அட சோத்துக்கிட்ட அது போகும்போது போகுது. அது ஒன்றும் சீட் கழிக்கிறதுக்குள்ள 4 இருக்குது என்னமோ, அதுக்குள்ள நாம போனா அது போகுமா? எங்க இல்ல அதனோட ஓலையை எங்க எண்ணெய் தொடச்சு போட்டுருக்குது என்னமோ, அது இப்பத்துக்கெல்லாம் போகாதான் இருக்குது. ஒரு மாசமா படுத்திருக்குதா? சரி, நான் கல்யாணி கேக்குறேன். ஒரு மாசமா படுத்திருக்கிற கிழவி எதுன்னு கேக்குறேன். சரி சரி. அப்போ நீ கல்யாணி வீட்டுக்கும் போறவக்கா இருக்கு, பின்னாடியே வீதியா இருக்கு. அதுலயே வந்தீங்க பின்னாடி சாரதா கொடுத்து வீதியே நிற்போம். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு கல்யாணி வீட்டுக்கு தெரியும், அவ்வளவுதான். நார்மலா போய் அது டெய்லி நம்ம வயசானதா ஒத்த அந்த போயிருக்க மாட்டான். இல்ல போறதெல்லாம் அந்த பக்கம் போகணும். அது எந்த கிழவி போன கல்யாணி வீட்டுக்கு போகாது திரும்பி வந்தாரு. நீ எங்க போறீங்க? எங்க அந்த பக்கம் அது பேர் என்ன தெரிஞ்சவன தெரிஞ்சுக்கலாம். பேர் என்ன தெரிஞ்சா உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போய். சரி, அது ஒரு நாளைக்கு போச்சுன்னா அப்புறம் எல்லாம் ஒரே இதா போயிட்டு வந்துக்கலாம்ங்கிறியா? அது எப்படி அங்க போக முடியும்? போனா வீட்டுக்கு போயிட்டு இப்படியே வந்துடணும். சரி சரி. அதான் மொத்தமா பாத்துக்கலாம்னு வெயி. சரி, அது எதுன்னு தெரியல, எனக்கும் நிதானம் தெரியல. கல்யாணி முன்னாடி வேணும் ஒண்ணு இருக்குது, ஒரு கிளவி இருக்குது. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் ஒரு கிளவி இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது எதுன்னே தெரியல. வர முடியாது சூழ்நிலை. அது நிறைய இருக்குது கவிதா, எதுக்கு தெரியும். அதான் தடி ஊனிட்டு வரு, அதான் குமிஞ்சிட்டு போட்டு வரு. ஆமா, நிறைய கிழவிங்க இருக்குதாங்க. அப்புறம் நீ எந்த கிழவி சொல்றது? அதுதான் பேருக்கு தெரிஞ்சா கூட கேட்கல, அப்புறம் பேரும் தெரியாதுங்கிற. அப்ப நீ வந்தாத்தான் அந்த கிழவின்னு தெரியும். போ மடை போட போறீங்களா? ஆமா, நீங்க வந்தாத்தான் எதுன்னு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அது நிறைய இருக்குது, 1 2 பள்ளிகளோட மருமகளோட அமைச்சு சாப்பிட்டாச்சா? சரி சரி சரி. காலையில் வராதுல, சரியா? காலையில் வீட்லயே இருங்க. வீட்லயே இருக்கிறதாமா, இல்லைன்னா அப்புறம் வண்டி நேரா போயிடும். வண்டி அப்புறம் பிரேக் பிடிக்காது, போயிட்டே இருக்கு. சரி, இது வந்தா வரும்போது இருக்குதுன்னா வண்டி நின்று நேரத்துலயே கிளம்பி வரோம். சரி சரி, அம்மாட்டு கொடுக்குறேன். இருப்பாங்க தெரிஞ்சிருந்தா நாங்க வரும்போது இருந்திருந்தா அப்படியே போயிருக்கலாம். அவங்க இல்லையே, இல்லாம போயிடணும். அதனால லேட்டா வந்து நாங்க நம்ம வந்துருக்கு முன்னாடி நேரத்துல வந்துருந்தா நாங்க ஒட்டுக்கத்தான் வந்துடலாம். சரி, அப்புறம் சொன்னேன், அதனாலதான் நாங்க அங்கேயே நேரம் ஏங்கவே ஐயோ சாரதா பேசுறியா? அழுசத்த கூட நெல்லிட கொடுத்துங்க, நான் தான் கட் பண்ணிட்டு தங்க. அதான் ஆத்தா கேட்டிருக்கல. காலையில் வரோம்.
காலை நீங்க நான் காலையில நேரத்திலேயே வர்றேன் சரியா? அவன் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்ப நீ 5 மணிக்கு இங்க கிளம்பணும். அதுதான் நான் தப்பா போச்சு என்ன பண்றது? அம்மாட்ட பேசுறதோட வச்சுட்டு நானும் சொல்லாம இருந்திருக்கோம். நீங்க தான் சொன்னது கவிதாக்காவுக்கு. சரி காலையில வரோம். அத்தை சொல்லி பாத்துக்குவே. இல்ல அவங்களுக்கு தெரியாமயே போயிருந்திருக்கு. ஓ இப்ப அதுதான் குத்தமா? வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போயிருக்கும். இப்ப வர்றீங்களோ இல்லையோ ஏன் பேசல? அது ஒரு குத்தம் ஆகி போச்சு. நானும் சரி தூங்கிட்டேனுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி 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 காலையில் வாங்க நீ எப்ப கேட்காம இருந்தது வேணா அது ஒரு குத்தமா போச்சு. சரியா? ஆமா ஆமா வண்டி எடுத்துட்டு இல்ல பாக்குற மாதிரி இருந்தா வண்டி எடுத்துட்டு இங்க வர்றதாமா. நாங்க சரி அங்க நீங்க வண்டி வந்திருக்க முடியும். சரி நான் காலையில் போயிருந்தீங்க. நீங்க எத்தனை நாள் ஒரு நடம் வந்தீங்க? அப்புறம் எங்க நீ அந்த கிளவி போனா வாரம்னு சொல்ற, அது எப்படியோ போறது? எங்க அந்த அளமலைக்கா? சரி வாங்க அளமலை போயிட்டு வலுப்புறம் போயிட்டு அதுக்கு வாங்க. சொல்லி இருக்குது எப்படி பொங்கல் லீவ் வருதா? சரி அப்ப வாங்க போலாம். அனுசான் என்ன பண்ற? சரி சரி சாதனா காலையில் வர்றா? காலையில் போயிருவேன். சரி அவளுக்கு இன்னும் கோபமே தெரியல சாதனா பேசிட்டு. ஹலோ சரியான பாவம் காட்டுறோம். போட்டு வச்சிருக்குது. இப்பதான் போட்டு வச்சிருக்கு சாப்பிடாம உட்காந்துருக்கு. நான் வேற கேட்காத கூட்டினாமா. என்னது எப்படியாதான் நீ கேட்காம இருக்கல மறந்த அப்படிங்கிற இது பச்சில சுட்டு வச்சிருக்குது. வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிடல நீங்க. எங்களுக்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம பேசிட்டு சொல்ல தெரியாம சாதே என்னடா யாரும் தெரியலையா? அவர் பேசுறதுன்னு பேசலையா? வருவாங்க நேரத்தே தட்டி தூங்கி எழுந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் மனைக்கு வந்து போயிச்சாங்க. 8 மணிக்கு சொன்னாப்புல நீ 7:30 நீ 7 மணிக்கு அவங்க இருப்பாங்கிறாங்க. சொன்னப்போ முக்கில் கூட சொல்றது இந்த முக்கிலையா ஸ்கூல் வண்டியா? சரி தாத்தாவையும் தானாவையும் 7 மணிக்கு எழுசா தாத்தாக்கு நீ நேரத்துலயே வர சாமியோ போயிட்டு இங்க எந்திரிச்சது என் பார்க்கணும். சரி இலையும் ஊதி ஆமா ஆமா துண்டு விட்டு எங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்துட்டு தான் போவாங்க. ஆத்தாலாம் வந்து வாத்துட்டு தான் போவாங்க. இல்ல காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு தாண்டி விடுறது.
தாட்டி விட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் வணக்கம் வரட்டு சரி நேரமே பாருங்க நேரத்தையும் தாட்டி விடணும் சரி 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 வச்சுட்டா பேசியவங்க நீங்க எந்த இடம் வச்சுட்டேன் போய் என்ன பண்றது அம்மா சதவாயிட்டு இருந்தாளா அத்தை அம்மா பத்தியும் கேட்டுக்கல அத்தை அம்மா காலையில் வச்சோம் சரி காலையில் எழுசுறா இவர் 7 மணிக்கு 7 மணி கவி சாதனை 7 மணிக்கு போயிடுவா நேரத்துலேயே போயிடலாம் நேரத்தையும் போய் பாட்டுக்கு வந்துட்டு அவன் கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா அப்பா கூட்டிட்டு போவாரு காலையில் 7 மணிக்கு அப்பா 8 மணிக்கு சீட்டுக்கு போயிடுவாரு 7 மணிக்கு போயிருவாரா அதனால நீ என்ன பண்றீங்கன்னா காபி குடிச்சு பண்ணி இருக்கிற போயிட்டு திரும்பி ரிட்டு நம்பி விடுவாப்பா அப்புறம் வந்துட்டு போவாங்க தங்கவர் கழிச்சது ஓட்டுறா சொத்துட்டு பருப்பாடி போயிடும் பருப்பாடி போயிருடா சூடு பருப்பு சூடு காத்தெல்லாம் குச்சி வருது நீங்க உப்புமா கலர்னா சோறு மீனா போயிரு சாமநாள் போட்டு வந்தா யாருமே போகாம மட்டும் வந்துட்டாங்கன்னா ஏன் வராம போனாங்க என்னத்த காரணம் என்ன ஏன் கேட்கல ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலையா என்னத்தினால அப்படிங்களா வெளியிலயே போக முடியல செம குளிர். குளிருதா? இதுல ஏதோ 7 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. எப்படியோ மெதுவானாலும் போய் போட்டு எனக்கு காலையிலயே கம்பெனில இருந்து வர முடியல, வர முடியாம வந்தேன் நான். அப்படி பெய்யுது பனி பெய்யுது, திருப்பூருக்குள்ளேயே அப்படி பனி பெய்யுது. போய் பாட்டு வந்தோம்னா பேசலாம். அப்புறம் அம்மாவை போறதுக்கு வரமாட்டான். குடும்பத்தோட எல்லாம் வந்துடுங்க என் கல்யாணத்துக்கு. அரே நீ யாருமா இவ்வளோ கோபமா பேசிட்டு போறாங்க? என் ஃப்ரெண்டு நான் ஸ்கூலில் 8வது படிக்கும் போது வெளியே தான் சொன்னேன், உன்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. அது இன்னும் மனசு வச்சு விட்டு பேசிட்டு போற பாருங்க. பாவமா, எனக்கே பேசும்போது அப்படியெல்லாம் வாய்க்கும். அதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனசு நடக்க முடியாம கஷ்டப்படணும், மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அவங்களால அதை தாண்டி மாம் சாப்பிடலையா? நாங்களும் சாப்பிடுறது நேரம் எனக்கு வேணாங்க, போதும், ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது.
சோறு போட்டுக்கலாம் சார். ஐயோ எனக்கு வேண்டாம் சோறு. போடுதுங்க அரிசி போடுறோம், வரிசோறு போட்டு போது போது ஒரு ரசம் இருந்தால் கோமலம் பச்சி நடந்தா கடிச்சிடும். வேண்டாம் வேண்டாம். ஆனால் இந்த வெறும் வாழைக்காய் இருக்குது, இந்த மாதிரி இந்த வெறும் வாழைக்காய் இருந்தா வேண்டாம் வேண்டாம் போதும். இந்த கொஞ்சம் பொறுத்து இந்த சார் பெருசாக கொடுத்தீங்க. இந்த சார் இங்கே எனக்கு போதும் நீ. இது வாழைக்காய் போட்டு வச்சுக்கிறா எனக்கு வெறும் வாழைக்காய். என்ன சொல்றீங்க? என்ன வேணும்? குடிச்சுக்கலாம். பகலவர் மாப்பிள்ள சூப்பராக இருக்குன்ட்டாமா. அவ்வளோதான். அப்பங்காட்டி எடுத்துருக்கான். சோறு கொஞ்சம் வாங்கி எனக்கு போதும் போதும். அப்போதான் என் வாழ்க்கையில சிவா வந்தான்.
சும்மா எனக்கு எனக்கு புரியுது. அப்போ நாளைக்கே போகலாம் எங்க அடி கங்கா கல்யாணம் ஊர் வச்சு ஓ வெளிய போனா குளிருது. குளிரடிச்சு சோறு போட்டுட்டு போகாதுக்கு. எவ்வளோ போகலாம்? அவ்வளோ 10 தினம் டீ குடிச்சுதான் இல்லை. டீ மட்டும் இன்னைக்கு ஏகப்பட்ட டீ. ஒரு நாளும் தான் இப்படி டீ குடிச்சது இல்லை. அந்த அந்த பொண்ணு சோறு போட்டியா? போடு போடு அவதான் போடுறேன். நீ போடு. என்னடா இதெல்லாம் பாக்குறியா? 2 வருஷம் சுத்திட்டேன். இதுக்கு மேல ஏதாவது சுத்த முடியாது. நீங்க பாரு. நிஜமா லவ் பண்றேன்னு சொல்லு. இல்லைன்னா சுட்டு சாவட்டு செத்து போ. பயமா இருக்கா? இந்த நெட்டில் ரொம்ப பயமா இருக்கா? லட்சம் வாய்க்கான சொல்றேன் ஊட்டி. அப்படி இல்லைன்னா 16ஆம் நாள் காய போட்டு வந்தேன். இந்த தாலியை கையால் எடுத்து கொடுத்தேன்னு வச்சியா போட. எனக்கு அவ்வளவுதாங்க பச்சின்னா ஏன் கோவா? வச்சினா அப்படின்னா நீங்க பிடிங்க. ஒரு அளவுதான் பச்சி. அவங்க நீங்க பிடிமா? அடிச்சது புடவை போடுறதால வச்சிட்டு அது போடுங்க. ஒரு சாதிரே சொல்லிட்டு பாசியா உண்டா கல்லுக்குதாப்பா செய்துக்குமாதான் காது கேட்காது. நல்ல தொழில் கொடுத்துருந்தாங்க காவல்துறை ஒன்றும் அல்ல. பெரியவனு நான் ராசனோடு அல்ல.
புறா பிடிச்சி ஆறுக்காச்சு நாங்கள் ஆறுக்கு தெரியும். அதுதான் சின்னாலும் வந்து எடுத்துள்ள திருக்குமரை சித்தப்ப இந்த புள்ள பிள்ளைக்கு 2 பேரும் வீ 2 பேரும். 2 வருஷம் இருக்கு. அப்புறம் 4 விட்டு இருந்து கரெக்டாக இருக்க ஒரு கிலோ பேங்க்ல நிறைய ஏமாத்தலாம் கழுசா. ஆதார் கார்டில் கொண்டு கொடுத்துடாதே கழுசா. பேங்க்லைங்களா? பேங்க்லேருந்து வெளியேந்த பேங்க்ல பணத்தை ஏமாத்துறாங்கல்ல உடம்பு பேங்க்ல என்ன ஆல்ரெடிங்கிறாம அதை போட்டுச்சுன்னா ஓடிபி கொடுத்தானா நம்ம அக்கௌண்ட்டுக்கு மனத்தில் எடுத்துக்கிறாங்களாம். பண்ணுவாங்க. இந்த பான் கார்டு, இந்த பணம் எடுக்கிற கார்டு, ஏடிஎம் கார்டு அது எடுக்கிற போது பிறக்க வந்து எவனாலும் செல்லில் நோட் பண்ணானா அப்புறம் எடுத்துக்கிறாங்க. ஏடிஎம் கார்டில் எடுத்துப்பாங்க. இதில் எடுக்க முடியாது. ஆதாரத்துலையும் எடுத்துக்கிறாங்க. அக்கௌண்ட்டில் எடுக்க முடியாது. அக்கௌண்ட்ல எப்படி அக்கௌண்ட்ல ஓடிபி நம்பர் ஆதார் கார்டு ஓடிபி நம்பர் எடுத்துட்டாங்கன்னா எல்லாம் பூரா காலி பண்ணி விட்டுருவாங்க. நீ கடையில் போய் எடுத்துங்களா பேங்க்ல இந்த பேங்க்ல கடையில் அதில் அந்த நம்பர் நோட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஏடிஎம் போகல ஏடிஎம் இல்ல ஆதார் கார்டு கொண்டு வரணும். ஆதார் கார்டு பாஸ்புக் கொண்டு போய் எடுக்கணும். ஆதார் கார்டு பாவம் கிடக்குது. பேங்க்ல போய் எடுக்கிறது இது வேண்டியது இல்லைங்க. ஆதார் கார்டு பாஸ்புக் இருந்தாலும் போய் செக் போட்டு கொடுத்துருவாங்க. கடையில் போய் எடுத்தோம்னா தான் ஆதார் கார்டு கொண்டு போகணும். இன்னும் வாங்கி இது பண்ணிடுறாங்க. ஆதார் பண்ணிக்கிறாங்க, பேங்க் போன் நம்பர் நினைக்கிறாங்க, அக்கௌண்ட்ல போன் நம்பர் அது நம்ம கேட்டது பிரைஸ் வருது பணம் கட்டுங்க அது கொடுங்க அப்படின்னு கொடுங்க ஓடிபி நம்பர் கொடுங்க கேட்கணும். செல்லுலேயே கேட்குறாங்க. அந்த ஓடிபி நம்பர்லாம் வேணும்னா எங்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா போன் நம்பர் எங்கிட்ட தான் இருக்குது. அவன் வந்து என்ன கேட்குறான் எனக்கு ஓடிபி நம்பர் தெரியே போய் அப்படின்னு. அதையெல்லாம் நாம சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாது 4 பேசுக்கு போய் காட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால எங்கள் அம்மாட்ட நம்பர் கிடையாது. அந்த நம்பரே எங்கிட்ட தான் இருக்குது. அந்த பேங்க் யூஸ் பண்ற நம்பர் பூரா எங்க நம்பர் எடுக்கறாங்க. ஓடிபி நம்பர் அப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு படிப்பே இல்லைன்னு ஏன் அதை பற்றி எனக்கு தெரிய படிக்கும்போது போய் அப்படி ஏமாந்துக்கு தான் ஓடிபி நம்பர் சொல்லிட்டோம். அப்புறம் அதையே நோட் பண்ணி 2 கடை கேட்டானா நீ ஓடிபி எவ்வளவு தான் நான் எடுத்துக்குவாங்க. தேவையில்லாத கேட்டோம்னா நாம சொல்லக்கூடாது. யாரு கேட்டது? செல்லு கேட்டா நான் சொல்லியாக சொல்லிட்டேன். நான் படிக்கலையே எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரிய போக தான் தெரியுங்க. அது போனதில்லை. அது தோதா கேட்பாங்க ஓடிபி நம்பர் சொல்லுங்க இப்படிப்பா. ஏயா அன்னைக்கு எழுதி கொடுத்து பணத்துக்கு இலவச பணத்துக்கு எழுதி கொடுக்கல எங்க நம்பர் தான் கொடுத்தேன். ஆமா ஏன் உடனே கொடுக்கலையோ? நல்லா ஞாபகம் வச்சு. நான் சொல்லுங்க ஆனால் சிந்தை கடை சார் 6 பணம் போட்டுருவாங்க அப்படின்னு
அது இது 17ஆம் தேதி தான் போடுறாங்க. அதான் 14 போகிறேன் 17ஆம் தேதி போடுறாங்க. அது இன்னும் 3 நாள் இருக்கு. ஆ? ராத்திரி பேசுனா ஆமா அவங்க 1000 போடுறதுக்குள்ள கூப்பிடுமா கூப்பிடல சரி கூப்பிடுமா உங்களுக்கு வந்து ஓயப்பணம் ஓயா 1000 ரூபாய் வந்து மாஸ் பணம். அது அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்க அக்கௌண்ட் போட்டு விட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றும் தெரியல. ஓப்பன் சீட்டுக்கு 3000 வருது. கூப்பிட்டு சரி 3000 அது நாங்க பொங்கல் பொங்கல் எந்திரிக்க கோபாலம் எந்திரி பாய் தலையா போய் பொங்கல் அங்க வந்து 5000 எங்க தெளிவிக்கணும்? வடக்கில் பாய் ஐயோ கால் வேற வலிக்குது. ஏன்டா வலிக்குது காலு? ரத்தம் கட்டின மாதிரி வலியாகுது. இல்லை ஒன்றுமே நாங்க 5000 ஒன்றும் இருக்கா? ம் மூணாவது அப்படின்னு என்ன உங்களுக்கு ரசிச்சிருக்கா? ஏதோ 3000 ஆனா எங்க 3000 கொடுக்குறேன் நீங்க இல்ல குடுக்குறாங்க அரிசி கொடுத்துட்டாங்க. சொல்லுவாங்க ஆமா அறிக்கை கொடுத்துட்டாங்களாமா. காலையில எங்க அம்மா போய் 3000 ஆமா போடணும். அறிவிச்சுட்டாங்கன்னா கொடுத்தேதான் ஆகும். காலையில எங்க அம்மா போய் வாங்கிட்டு வந்துட்டு வேற வேலை. பொங்கல் கொடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் தள்ளுபடி பண்றாங்க இந்த மகளிர் லோனு தான். இதெல்லாம் கட்டியாச்சு நீ எந்த போய் கட்டுறாங்க மகளிர் தான். கட்டியாச்சு மகளிரா எடுத்துருந்தாங்க. அப்புறம் இப்ப எடுத்துருக்க வேண்டியதான் இருக்கு. இப்ப எடுத்துருந்து தள்ளுபடி வருது. அந்த கடாவே நாங்களே இப்ப எடுக்க முடியல. குட் நைட் குட் நைட் குட் நைட்.